என் பெயர் சனி. எனக்கு எதிர்த்திசையில் இருப்பவன் பெயர் சூரியன். நாங்கள் இருவரும் பிறந்த இடம் இந்தியா. இந்திய நாட்டிற்கு தற்போது அதிபதி சந்திரன். ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கும் முன்பு இந்திய நாட்டின் அதிபதி சூரியன் தான். அப்போது இரவில் மட்டுமே எனக்கு உரிமை இருந்தது. இப்போது 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இந்தியா சூரியனையே வழிபடுகிறது. பலரும் சூரியனின் வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள். இந்தியா முழுமையாக சூரிய நாடாக இருந்த காலத்தில் எனக்கு எண்ணற்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இன்று கூட அந்த கட்டுப்பாடுகளில் சில இன்னும் உயிருடன் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நான் எப்படி எனக்கு சாதகமாக மாற்றினேன் என்பதை இப்போது சொல்கிறேன். எனக்கு 1 இல்லை, 2 இல்லை, ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருந்தன. அவை அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டவை. அவற்றில் சில பழைய நாட்கள் கடந்த உணவையே நான் சாப்பிட வேண்டும். காலை 6 மணிக்கு சூரிய உதயத்துடன் என் நாளை தொடங்க கூடாது. சூரியனைப் போல புது சுத்தமான ஆடைகளை அணியக்கூடாது. சூரியனுக்கு மரியாதை அளிக்கும் வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடாது. இப்படி பல விதிமுறைகள் இந்தியா சூரிய நாடாக இருந்த காலத்தில் என்மேல் இருந்தன. அப்போது நான் என்ன செய்தேன்? அதை ஒவ்வொரு வரலாறாகச் சொல்கிறேன். இந்தியா சூரிய நாடாக இருந்த காலத்தில் என்னை பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினர். நான் நீண்ட காலம் யோசித்தேன், ஏன் இந்த நிலை எனக்கு மட்டும்? ஏன் அனைவரும் சூரியனை ஆதரிக்கிறார்கள்? ஏன் சூரிய வழிகளையே மதிக்கிறார்கள்? எனக்கு கிடைத்த பதில், இந்தியா ஒரு சூரிய நாடு. அந்த காலத்தில் இன்றைப் போல பல உலக நாடுகள் இல்லை. ஒரே பெரிய நாடாக உலகம் இருந்தது. அப்போது நான் எனக்கென ஒரு உலகத்தை உருவாக்க முடிவு செய்தேன். சூரியனுக்கு எதிர்த்திசையான மேற்கு திசையை உருவாக்கினேன். எனக்கென ஒரு நாட்டை உருவாக்கினேன், இங்கிலாந்து. எனக்கென கருப்பு ஆடைகளை உருவாக்கினேன். குருவின் உதவியுடன் என் நாட்டை மேலை நாடாக மாற்றினேன். பின்னர் உலகத்தின் பல நாடுகளும் என்னை பார்த்து உருவாகின. சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் எல்லா கிரகங்களும் என்னைப் போல தனித்தனி நாடுகளை உருவாக்கின. என் நாட்டை நான் மேலை நாடாக மாற்றினேன். கிழிந்த துணிகளை உயர்தர ஆடைகளாக மாற்றினேன். கெட்டுப்போன வாசனை கொண்ட உணவுகளை உயர்தர உணவாக மாற்றினேன். காலை 6 மணிக்கு தொடங்கிய நாளை இரவு 12 மணிக்கு தொடங்கும் நாளாக மாற்றினேன். இப்படி பல மாற்றங்களை உலகத்தில் நான் செய்தேன். 1600ஆம் ஆண்டில் உலக அளவில் நான் மிகப்பெரிய சக்தியாக இருந்தேன். என்னை அடக்கிய சூரியனை இந்தியாவில் அடக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். 400 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் சூரியனை நான் அடக்கி வைத்திருந்தேன். 1947ஆம் ஆண்டு இந்தியா சந்திர நாடாக மாறியது. அது சூரிய நாடாகவும் இல்லை, சனி நாடாகவும் இல்லை, இருவருக்கும் பொதுவான நாடாக மாறியது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது போல புத்தாண்டை இரவு 12 மணிக்கு தொடங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். கிழியாத பெயிண்ட் 1000 ரூபாய் என்றால் கிழிந்த பெயிண்ட் 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது எனக்கான மதிப்பாக மாறியுள்ளது. நான் இன்னும் பல விஷயங்களில் சூரியனுக்கு எதிராக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறேன். என்னால் சூரியனைப் போல நினைவாற்றல் கொண்ட உலகை உருவாக்க முடியாது. அதனால் நான் உலகத்தை கணினி உலகமாக மாற்றினேன். இந்த உலகில் சூரியனுக்கு எவ்வளவு பலம் உள்ளதோ அதே அளவு பலம் இன்று எனக்கும் உள்ளது. நான் சனி.